வெல்கம் டு இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பியில் ஜேஇ எக்ஸாம் வரப்போகுது, புரியுதுங்களா? அதுக்குரிய ஒரு ஈஸியாக இருக்கிற ஒரு சின்ன கிளிப்பு தான் பார்க்க போகிறோம். இது எந்த யூனிட்டில் வரும் அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற யூனிட்டில் மெமரி அப்படின்ற டைட்டிலில் உங்களுக்கு வரும். இது மெமரின்ற டைட்டிலுக்குள்ளே நம்ம நார்மலாக என்ன படிப்போம் அப்படின்னா ரேமு, ரோமு இந்த டைப் பார்ப்போம். அதுக்குள்ளே இது எங்கே வரும் அப்படின்னா பைப் லைனிங் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இந்த பைப் லைனிங் அப்படின்ற டைட்டில் உங்களுக்கு வந்து சிலபஸில் வெளிப்படையாக கொடுத்துருக்க மாட்டாங்க, டெப்த்தாக இருக்கும். நீங்கள் இந்த மெமரி பார்க்கும்போது அதில் பைப் லைனிங் அப்படின்றது உள்ளே வரும், புரியுதுங்களா? ஸோ அதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஆப்டிமைசேஷன், எந்த ஒரு பைப் லைனுமே இல்லை. பார்த்துக்கோங்க, இது ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3. ஸோ 3 ஃபைல் இருக்குது. இப்போ இதை நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபைல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஃபைல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஃபைல் வரும். அடுத்த இந்த ஃபைல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஃபைல் வரும். அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, டைம் கேப் இருக்குது ஒவ்வொரு ஃபைலுக்கும் இன்னொரு ஃபைலுக்கும். அப்படின்னா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இன்னொரு ஃபைல் ப்ராசஸுக்கு வரும், புரியுதுங்களா? இது நான் பைப் லைனிங், எந்த ஒரு ஆப்டிமைசேஷனுமே இல்லாத போது அதான் நோ ஆப்டிமைசேஷன். அதுதான் இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. வித்தவுட் எனி ஆப்டிமைசேஷன் எ ஃபைல் செப்பரேட் கண்ட்ரோல், புரியுதுங்களா? ஃபுல்லாக என்ன பண்ணும், ஒரு ஃபைலை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ஒரு ஃபைல் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஃபைல் இங்கே வரும். ஆஃப்டர் ப்ரீவியஸ் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கம்ப்ளீட்டட். இது ஒரு பாயிண்ட், ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா பைப் லைனிங். டயக்ராமில் பார்த்தாலே இந்த டிஃப்ரென்ஸ் தெளிவாக தெரியும், அதனால தான் டயக்ராம் வச்சுருக்கோம், புரியுதுங்களா? இது ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3, ஃபைல் 4. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பைப் லைனிங்கை பொறுத்தவரை இந்த ஒரு ஃபைல் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அடுத்த ஃபைல் வந்துடும். நல்லா பார்த்துக்கோங்க, எந்த ஒரு டைம் கேப்புமே கிடையாது. ஒரு ஃபைல் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அடுத்த ஃபைல் என்னவாயிடும் அப்படின்னா அதுக்குள்ளே வந்துடும், புரியுதுங்களா? அதே மாதிரி தான் 1 by 1 வந்துடும், புரியுதுங்களா? ஸோ இதுக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்த ஃபைல் வந்துடும். அப்படின்னா எந்த ஒரு டைம் கேப்புமே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அடுத்தது என்ன வந்துடும், அடுத்த ஃபைலோட இன்புட் இங்கே நமக்கு வந்துடும், புரியுதுங்களா? அதுதான் இங்கே சொல்லுவாங்க பைப் லைனிங் சிங்கிள் கண்ட்ரோல் டேட்டா சேனல் யூஸ்டு ஃபார் ஆல் ஃபைல்ஸ். சிங்கிள் சேனல் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம், பாருங்கள், சிங்கிள் சேனல். இதுவும் சிங்கிள் சேனல் தான், இதில் இருக்கிற சிங்கிள் சேனல் தான், மல்டிபிள் சேனல் கிடையாது. இதுவும் சிங்கிள் சேனல் தான், இது ரெண்டுமே சிங்கிள் சேனல் தான். ஆனால் என்னது உங்களுக்கு இந்த டைமிங் கேப் இருக்காது, அதுதான் இங்கே சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஃபைல் அண்ட் தே சென்ட் பேக் டு பேக் வித்தவுட் வெயிட்டிங். தெரியுதுங்களா? சொன்ன பாயிண்ட் வந்துருச்சா? நீங்கள் புரிஞ்சுக்கொண்டாலும் தமிழில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? சென்ட் பேக் டு பேக் வித்தவுட் வெயிட்டிங். அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும், எதுக்கும் வெயிட் பண்ணாது. சிங்கிள் சேனல் தான், இதுவும் சிங்கிள் சேனல் தான், இதுவும் சிங்கிள் சேனல் தான். இதுக்கு பேர் தான் பைப் லைனிங். டெஃபினிஷனே கேட்பாங்க, டெஃபினிஷனை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்துடும், சென்ட் பேக் டு பேக் வித்தவுட் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் செப்பரேட்டாக வந்து டைம் கேப்பில் வரும்ன்ற மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஆப்ஷன் என்னவோ கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும். பைப் லைனிங் அப்படின்னா உங்களுக்கு என்னது, வித்தவுட் வெயிட்டிங், அதாவது டைம் கேப் இல்லாமல் வருது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பேரலலிசம். இங்கே பாருங்கள், ஃபைல் 1, ஃபைல் 1, ஃபைல் 1 தான், எல்லாமே ஃபைல் 1 தான். நோட் பண்ணிக்கோங்க, ஃபைல் 1, ஃபைல் 1, ஃபைல் 1. இங்கே பாருங்கள், ஃபைல் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா சப் ஃபைலாக என்னவாகும் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது டோட்டல் ஃபைல்னு பார்த்தீங்க அப்படின்னா 1, இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? 0லேருந்து 1M லென்த் வரையும் ஒரு செட்டு. அடுத்து அதில் என்ன பண்ணியிருக்கோம், 1Mலேருந்து 2M அப்படின்றது ஒரு செட்டு. அதுக்கப்புறம் 2Mலேருந்து இன்னொரு, அப்படியே 1M, இது ஒரு 1M, இது ஒரு M, இது ஒரு 1M, புரியுதுங்களா? சேர்ந்தாதான் ஒரு ஃபைலு. அப்படின்னா என்ன பண்ணுறேன், என் டோட்டல் ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், சப் ஃபைலாக என்ன பண்ணேன், டிவைட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்னது உங்களுக்கு, பேரலலிசம். இதுக்கு பேர் என்னது, பேரலலிசம். டிஃப்ரெண்ட், இங்கே பாருங்கள், பேரலலிசம், டிஃப்ரெண்ட் போர்ஷன் ஆஃப் தி
same file, different portion of the same file send through parallel data channel at the same time. இங்கே ஒரே ஒரு சேனல் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல எத்தனை சேனல் யூஸ் பண்ணுறேன்? 1 2 3. ஸோ 3 சேனல் நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? 3 சேனல் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஃபைல் தான் பண்ணுறேன். அந்த ஒரு ஃபைலே டோட்டல் ஃபைலை நான் என்ன பண்ணுறேன்? 3ஆக பிரித்து 3 சேனல் மூலியமாக நான் அனுப்பிடுறேன். இதுக்கு பேர் பேரலலிசம். டிஃப்ரெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது கன்கரன்சி. இந்த வார்த்தையை அடிக்கடி நம்ம படிச்சிருப்போம். புரியுதுங்களா? கன்கரன்சி அப்படின்னா ஃபைல் 1 ஃபைல் 2 ஃபைல் 3 ஒரே டைமில் அப்படியே அட்ட டைமில் என்ன பண்ணுறேன்? செட் பண்ண போகிறேன். ஃபைல் 1 ஃபைல் 2 ஃபைல் 3 3 ஃபைல் இருக்கா? என்ன பண்ணுறேன்? ஒரே கிளாக் பல்ஸ் தான். இந்த 3 ஃபைலுமே எங்கே போயிடும் அப்படின்னா ரிசீவருக்கு போயிடும். அதுக்கு பேர் தான் என்னது? கன்கரன்சி. Multiple files are sent through the different channel at the same time. இதுவும் சேனல் 1 சேனல் 2 சேனல் 3. இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கணும். இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் மல்டிபிள் சேனல். சிங்கிள் சேனல் டைம் கேப் இருக்கும். இது நான் ஆப்டிமைசேஷன். பைப்லைனிங்கில் வந்து டைமிங் வந்து இருக்காது. புரியுதுங்களா? அந்த டைமிங் கேப்பே இருக்காது. ஒன்று முடிஞ்சுன்னா அடுத்தவர் வந்துடும். முடிக்கும் போது அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடும். அப்படின்னா என்ன பண்ணுறோம்? அப்படியே டோட்டலாக உங்களுக்கு ஃபைல் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் டோட்டல் ஃபைல் என்ன பண்ணி டிவைட் பண்ணிட்டு எல்லாம் ஒரே டைமில் சென்ட் பண்ணுறேன். ஆனால் ஒரு ஃபைல் தான். இதை பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 3 ஃபைல் இருக்குது. 3 ஃபைலுமே நான் என்ன பண்ணுறேன்? அட் அ டைமில் ஒரே டைமில் சென்ட் பண்ணுறேன். அதுக்கு பேர் தான் கன்கரன்சி. ஸ்பீட் அப்படின்னா இதில் எதில் சார் ஸ்பீட் அதிகமாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்பீட் எது அதிகமாக இருக்கும்? கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். கன்கரன்சியில் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது ஒரு சிங்கிள் கிளாக் பல்ஸில் 3 ஃபைல் அட் அ டைமில் பேரலாக 3 சேனல் மூலிமா அனுப்பிடுவேன். இதுவும் என்ன பண்ணுவேன்? 3 சேனல் தான் பண்ணுவோம். ஆனால் என்ன பண்ணுறோம்? இதை இப்போ கம்பேர் பண்ணும்போது இதுக்கு என்னவாக இருக்கும்? உனக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். புரியுதுங்களா? இந்த டைட்டில் எதில் வரும் அப்படின்னா உங்களுக்கு ஆர்ஆர்பி ஜேஇயில் டிஜிட்டலில் மெமரி அப்படின்ற டைட்டிலுக்குள்ளே வரும். நம்ம அகாடமிக்கில் ஆர்ஆர்பி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எல்லாத்துக்கும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. புரியுது? அதுக்கான மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேட்சஸ் அவைலபிளாக இருக்குது. போத் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் உள்ளவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.